அடிஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ்லனா ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், அந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் அப்படியே ஏ ப்ளஸ் பின்னு சொல்லி எழுதுவேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது, அந்த ரெண்டு ஸ்டெப்பையும் அப்படியே எடுத்து எழுதிக்கணும். ஓகேவா? அடுத்து இப்போ நம்ம ஒரு மேட்ச் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 1ஆம் நம்பருக்கும் தானே போட்டி. அப்போது A11 இந்த மேட்ரிக்ஸில் இருக்கிற A11ஐயும் தான் ஆட் பண்ணுவேன். ஓகேவா? 1க்கும் தான் ரேஸ் நடக்கும். செகண்ட் ப்ளஸில் இருக்கிறவருக்கும் செகண்ட் ப்ளேஸில் இருக்கிறவருக்கும் தான் வந்துட்டு ரேஸ் நடக்கும். ஓகேவா? அப்போ என்ன வரும், 3 நடுவில் ப்ளஸ் இருக்காரா, அப்போது ப்ளஸ் இங்கே 7 இருக்குது. நெக்ஸ்ட்டு சைனோடு எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ப்ளேஸில் யார் இருக்கா, A12ல் -4 நடுவில் ப்ளஸ் இருக்கார், இந்த 8. தென் தேர்ட் ப்ளேஸில் 2 நடுவில் ப்ளஸ் இருக்காங்க, இங்கே A21லேயும் ஒரு 2 இருக்காங்க. தென் இங்கே ஃபோர்த் ப்ளேஸில் பாருங்கள் 6 ப்ளஸ்ஸு இங்கே -5 இருக்காங்க. ஓகேவா? இப்போது 3 + 7 என்னது, 10. 2 + 2 4 -4 + 8ன்னு இருக்கு. நம்ம என்ன பண்ணணும், வேறு சைனாக இருந்தால் சப்ராக்ட் பண்ணி பெரிய நம்பரோட சைன் போடுவேன். கரெக்டாக? அப்போது வேறு சைனாக இருக்குது, சப்ராக்ட் பண்ணுவேன். 8ல் 4 போயிடுச்சுன்னா 4. பெரிய நம்பரோட சைன் என்னவாக இருக்குது, ப்ளஸில் இருக்குது. அப்போது என்ன வரணும், +4. இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்னது, -10 அப்படியே தான் இருக்கும். 4 ப்ளஸில் தான் இருக்குது, இந்த 4ம் ப்ளஸில் தான் இருக்குது. 6ல் 5 போயிடுச்சுன்னா என்ன வரும் ஆன்சர், 1. ஓகேவா? ஏவியும் பியும் எப்படி ஆட் பண்ணணும்னு தெரியுதா? சப்ராக்ஷனும் சேம் தான், சைன்ஸ் மட்டும் அங்கே என்ன சைன் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். அடிஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து என்னது தான், ஈஸி தான். ஓகேவா?